ஓகே, குட் மார்னிங் அகைன். ஸோ நம்ம இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 7லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் உங்களோட பார்ட் பிக்காக. ஸோ இதில் நம்மளால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் மிச்ச சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இந்த சம்மில் நமக்கு வந்து யூ ஆர் கிவன் வித் ஃபாலோயிங் டேட்டா. ஒரு இயரோட சேல் அண்ட் ப்ராஃபிட், இன்னொரு இயரோட சேல் அண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட பிவி ரேஷியோ கேட்குறாங்க, பிரேக் ஈவன் பாயிண்ட் கேட்குறாங்க, ப்ராஃபிட் வென் சேல்ஸ் ஆர் 1,80,000, sales required to earn a profit of 12,000, margin of safety for the year 22-23. ஸோ இப்போ நமக்கு இதுல தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு பார்த்தா 21-22, 22-23 சேல்ஸ் தெரியும் 1,20,000, 1,40,000, ப்ராஃபிட் தெரியும் 8,000 and 13,000. ஸோ நான் பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளா சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் எடுத்துக்கிறேன். சாரி, சேஞ்ச் இன் ப்ராஃபிட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 5,000 டிவைடட் பை 20,000 தட் இஸ் ஈக்குவல் டு 25%. உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம், எப்படி ப்ராஃபிட்டோட சேஞ்சையும் சேல்ஸ் இப்போ வரைக்கும் கான்ட்ரிபியூஷனுக்கும் சேல்ஸுக்கும் இருக்கிற லிங்க் தான் பிவி ரேஷியோன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ சம்மந்தமே நம்ம ப்ராஃபிட்டை ஏன் கொண்டு வரீங்க அப்படின்ற திங்கிங் ரொம்ப வேலிடான திங்கிங். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, சேல்ஸ் இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் தான். Sales minus variable cost, contribution minus fixed cost is equal to profit. This is our income statement. So sales is 20 rupees, variable cost is 15 rupees, contribution is 5 rupees, fixed cost overall தான் நான் சொல்ல முடியும். அதனால இப்போ நான் யூனிட்ஸ்க்கு போறேன். யூனிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 20,000 யூனிட்ஸ்க்கு கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் 40,000 யூனிட்ஸ்க்கு கண்டுபிடிப்போம். And a fixed cost will remain same in both the places, that is say for example 15,000 and 15,000. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா அன்ஃபில்டு அமௌண்ட்ஸையும் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ 20 into 20,000 4 lakhs. ஓகே, 4 lakhs வரும்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல. 15 into 20,000 3 lakhs. அப்போ என்னோட 1 lakh என்னோட கான்ட்ரிபியூஷன். அதில் 15,000 மைனஸ் ஆச்சுன்னா 85,000 is my profit. So 40,000 into 20 rupees 8 lakhs. 40,000 into 15 rupees 6 lakhs. அப்போ 2 lakhs என்னுடைய கான்ட்ரிபியூஷன், 1,85,000 என்னோட ப்ராஃபிட். ஸோ இப்போ நீங்க இதுல என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, என்னோட ப்ராஃபிட் வந்து 1 lakh இன்க்ரீஸ் ஆயிருதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இஸ் கான்ட்ரிபியூஷன் தான். என்னோட கான்ட்ரிபியூஷன் 1 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த டூ ரீசன்ஸ் ஆர் தேர். ஒன் இஸ் மை சேல்ஸ், another one is my variable cost. So sales and variable cost உடைய வால்யூம், அதாவது actually one reason is 20,000 increase in volume. So 20,000 volume increase ஆனதுனால என்னோட கான்ட்ரிபியூஷன் 1 lakh இன்க்ரீஸ் ஆச்சு. என்னோட கான்ட்ரிபியூஷன் 1 lakh இன்க்ரீஸ் ஆனா ப்ராஃபிட் ஆக்சுவல் 1 lakhல தான் இன்க்ரீஸ் ஆயிருக்க தவிர கான்ட்ரிபியூஷனை தாண்டியோ கான்ட்ரிபியூஷனோட கம்மியாவோ என்னோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகல, பிகாஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் சேம். ஸோ இன் திஸ் கேஸ் நான் வந்து say for example 1 lakh divided by 4 lakhs போட்டாலும் எனக்கு 25% தான் வரும். 2 lakhs divided by 8 lakhs போட்டாலும் எனக்கு 25% தான் வரும். Change in contribution 1 lakh divided by change in sales 4 lakhs போட்டாலும் எனக்கு 25% தான் வரும். அப்ப change in profit by change in sales போட்டாலும் எனக்கு 25% தான் வரும். அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ப்ரீவியஸ் சம்ல இப்படி தானே இருந்துச்சு, நீங்க ப்ரீவியஸ் சம்ல போடும் போது மட்டும் அப்படி போட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சம்ஸ்ல நமக்கு வால்யூம் தெரியும். ஸோ நமக்கு இந்த சம்ல வால்யூம் இல்லாததால நான் வந்து வால்யூம் இல்லாம எப்படி போடுறதுன்னு திங்க் பண்ணும்போது எனக்கு இது ஒரு ஐடியாவா இருக்கு. இது சேஞ்ச் இன் ப்ராஃபிட் பை சேஞ்ச் இன் சேல். இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கான எக்ஸாம்பிள், எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது புரியலன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இஸ் என்னோட பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு, பிரேக் ஈவன் பாயிண்ட்.
So break even point oda formula is fixed cost by contribution per unit or PV ratio or as the case may be. எனக்கு இங்க PV ratio தெரியும், ஸோ நான் PV ratio எடுத்துக்கிறேன். ஸோ இங்க நான் வந்து 21-22, ஸோ 2021-22, 2022-23 இதோடைய என்னென்ன எனக்கு தெரியுமோ நான் ஃபில் பண்ண போறேன். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட், ப்ராஃபிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஒர்க்கிங் நோட் எக்ஸ்ட்ரா போட்டதுனால அது பேஜ் எக்ஸ்ட்ரா ஆகுது. பேஜ் இவ்வளோ வருது, இது பெரிய சம் அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம், இது ரொம்ப சிம்பிளான சம். இப்போ சேல்ஸ் வந்து 1,20,000 1,40,000. வேரியபிள் காஸ்ட் வந்து பிவி ரேஷியோ 25% னா விசி ரேஷியோ 75%. 1,20,000 into 75% 90,000. 1,40,000 into 75% 1,05,000. இங்க 30,000 என்னோட கான்ட்ரிபியூஷன், இங்க 35,000 என்னோட கான்ட்ரிபியூஷன். இங்க என்னோட ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 8,000, இங்க 13,000. ஸோ என்னுடைய ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 22,000. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஃபிக்ஸட் காஸ்ட் பை பிரேக் ஈவன், ஸோ 22,000 பிவி ரேஷியோ, சாரி. ஸோ என்னோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் பை பிவி ரேஷியோ 22,000 டிவைட் பை 25%, ஸோ 88,000 தான் என்னோட பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் வேல்யூ. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கான்செப்ட். நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் when sales are 1,80,000. Profit when sales is equal to 1,80,000. ஸோ இதில் எனக்கு பிரேக் ஈவன் தெரியும். பிரேக் ஈவனில் I earn no profit, that is 88,000. அப்போ 1,80,000ல 88,000 மைனஸ் பண்ணால் எனக்கு 92,000 மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன்டூ பிவி ரேஷியோ தான் என்னோட ப்ராஃபிட். ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன்டூ பிவி ரேஷியோ. ஸோ தேர்ட் முடிஞ்சிச்சு. ஃபோர்த், sales required to earn a profit of 12,000. So profit by PVR is equal to margin of safety. 12,000 divided by 25% is equal to 48,000. Sales is equal to break even point plus margin of safety. அப்போ 88,000 plus 48,000 ஓட சேல்ஸ் வந்து 1,36,000. அதனோட ப்ராஃபிட் வந்து 12,000. ஃபிஃப்த் ஒன், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இந்த இயர் 22-23. ஸோ 22-23ல என்னோட சேல்ஸ் வந்து 1,40,000. ஸோ சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. 1,40,000 minus 88,000 is equal to margin of safety. 52,000 is my margin of safety. So I hope 7th sum is very clear. நம்ம இப்போ 8th sum போயிடலாம். 8th sumல the product mix of Gamma Limited MN units வந்து 54,000, 18,000. selling price, variable cost கொடுத்திருக்காங்க. Find the break even point if the company discontinues M and replaces it with O. The quantity of O is 9,000. Selling price is 18 rupees. Variable cost is 9 rupees. Fixed cost is 15,000. So break even point கேட்டிருக்காங்க if M and N are sold. இப்போ நல்லா பார்த்தோம்னா N உடைய quantity is 18,000, O ஓட quantity is 9,000. அப்ப contribution of N is equal to 2 times contribution of O. ஏன்னா நம்ம வந்து டபுள் த டைம் சேல்ஸ் பண்றோம். ஸோ
ஸோ எனக்கு இப்போ இதில் வந்து 2 rupees வருது அப்படின்னா இதில் வந்து 2 into 2 4 rupees வரும். ஸோ இதுதான் என்னோட கான்செப்ட். அப்போ என்னோட கான்ட்ரிபியூஷன் நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் இஸ் 9, என்னோட கான்ட்ரிபியூஷன் இஸ் 15 minus 4.5 10.5. ஸோ எனக்கு இங்கே வந்து 2 times of 10.5 plus 9 is equal to my contribution. 2 into 10.5 plus 9, அப்போ 30 is my contribution per unit. Fixed cost is equal to 15,000. Break even point in units is equal to 15,000 divided by 30. அப்போ 500 units நம்ம சேல் பண்ணணும். சரி, இப்போ 500 units நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ சேல் ஆக்சுவலி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 500 units into 9 plus 1000 units into 500 units into 9 and 1000 units into 10.5. So 1000 into 10,500. 500 into 9 is equal to 4,500. எப்படி நீங்க அப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஓவரால் யூனிட்ஸ் 500. இந்த ஓவரால் யூனிட்ஸ்ல வந்து நான் 2 times ஆஃப் என்ன சேர்த்திருக்கேன். அப்போ 500 into 2000 என்ன நான் சேல் பண்ணணும். பட் 500 தான் என்னால் சேல் பண்ண முடியும். அதனால தான் நான் 30 ஆட் பண்ணி 30 வச்சிருக்கேன். அதை ஆக்சுவலி 30யோட பிரேக்கப் வந்து 10.5 10.5 அண்ட் 9. ஸோ இதில் 2 10.5 இருக்கு. இப்போ 2 10.5 சேர்க்கும் போது 500னா அப்போ ஒரு 10.5 is 1000க்கு வரும் உங்களுக்கு. ஸோ 1000 into 10.5 500 into 9 4500. ஸோ in that case நான் வந்து இவ்வளோ தான் என்னோட break even point in units. Next sum. Mr. X has 2 lakhs investment in his business. He wants 15% return of money. From an analysis of recent figures, he find that his variable cost of operating is 60% of sale. VC ratio is 60%. Return on investment is 15%. Investment is 2 lakhs. If his fixed cost is 80,000 per year, what volume must be obtained to break even? ஸோ வால்யூம் கேட்குறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். வால்யூம் கேட்குறாங்க, வேல்யூ கேட்கல. இப்போ அதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓகே, வாட் சேல்ஸ் வால்யூம் மஸ்ட் பி obtained to get either next sum. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் பை பிவிஆர் ஃபர்ஸ்ட் தெரியட்டும். ஸோ 80,000 divided by PVR is 40%, that is 100 minus VCR. PVR is equal to 100 minus 60, that is equal to 40. அப்போ 80,000 divided by 40% is equal to 2 lakh. So 2 lakh is my break even sales in value. So 2 lakhs is 60%, 1,20,000. 1,20,000 fixed cost வந்து 80. So contribution 80, fixed cost 80 and I break even 0. Sales, variable cost, contribution, fixed cost, profit. So இது வந்து working note சும்மா cross check பண்ணதுக்கு. At what sales volume must be obtained to get 15% return on investment? So 15% return on investment அப்படின்னு பார்த்தா first அதை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். Return on investment is equal to 2 lakhs into 15%, that is equal to 30,000. So margin of safety is equal to profit divided by PVR. So 30,000 divided by 40% is 75,000. Our sales required to earn is equal to break even sales 2 lakh plus margin of safety 75,000. So 2 lakh 75,000 is the sales required to earn a profit of 30,000. Mr. X estimate that even if he closed down the business, he would incur 25,000 expenses. At what sales he be better off locking his business up? அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா
அவர் வந்து பிசினஸே நடத்தல, கடைய வந்து சாத்தி வச்சிருந்தா கூட அவருக்கு வந்து 25,000 எக்ஸ்பென்ஸ் ஆகும். அப்படின்னா the 25,000 expense is a running expenses which cannot be controlled. நம்மளால அதை குறைக்கவே முடியாது. ஈவன் ஃபிக்ஸட் காஸ்ட் நீங்க ஷட் டவுன் பண்ணிட்டீங்க, பிசினஸ் ஷட் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் இன்கர் ஆகாது. ஜென்ரலி ஃபிக்ஸட் காஸ்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து நீங்க ஜென்ரலா க்ளோஸ் பண்ணிட்டீங்க, பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது இன்கர் ஆகாது. பட் அவர் என்ன சொல்றாருன்னா, ஈவன் இஃப் த பிசினஸ் இஸ் ஷட் டவுன், இந்த காஸ்ட் எனக்கு இன்கர் ஆகும்னு சொல்றாரு. அப்ப நான் அந்த காஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் இன்க்ளூட் பண்ணி யூஸே இல்ல. அப்ப நான் ஃபிக்ஸட் காஸ்ட 80,000 பார்க்க மாட்டேன். ஃபிக்ஸட் காஸ்ட் இஃப் 25,000 இஸ் கன்சிடர்ட் லைக் தட், அப்ப நான் 80 minus 25,000 55,000 தான் ஃபிக்ஸட் காஸ்டா நான் எடுத்துப்பேன். அப்ப என்னோட பிரேக் ஈவன் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 55,000 divided by 40%, 1,37,500. Hope you understood this sum. இதுல வந்து நம்ம சேல்ஸ் மட்டும் வந்து 2 lakh, அதாவது வேல்யூல தான் கண்டுபிடிச்சிருக்கோம், வால்யூம்ல கண்டுபிடிக்கல. அதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க வந்து செல்லிங் பிரைஸ் நமக்கு கொடுக்கல. அசியூமிங் செல்லிங் பிரைஸ் வேணா உங்களுக்கு போட்டுக்கலாம். இன்கேஸ் அவங்க வந்து வால்யூம்ல கேக்குறாங்க, அப்ப நான் வால்யூம்ல தான் தருவேன்னு உங்களுக்கு தோணுனா, இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் லைக் தட் இப்படியே கூட விட்டுடலாம். ஸோ இந்த சம் முடிஞ்சிச்சு. இப்ப நெக்ஸ்ட் சம் போறோம். 10th sum. A company has incurred a fixed expenses of 4,50,000 with a sales of 15 lakhs and earn a profit of 3 lakhs during the first year. It suffered a loss of in the second half. It suffered a loss of 1,50,000. The PV ratio, break even point and margin of safety for the first half கேக்குறாங்க. இப்போ எனக்கு வந்து சேல்ஸ் தெரியும், 15 lakhs less variable cost தெரியாது, கான்ட்ரிபியூஷன் இதனால எனக்கு தெரியாது, மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் எனக்கு தெரியும் 4,50,000 அண்ட் என்னோட ப்ராஃபிட்டும் எனக்கு தெரியும் 3 lakh. அப்ப 3 lakh ப்ராஃபிட், ஃபிக்ஸட் காஸ்ட் 4,50,000, அப்ப 7,50,000. ஏன்னா 7,50,000ல நீங்க வந்து 4,50,000 மைனஸ் பண்ணா 3 lakh. இப்ப 7,50,000 இங்க வருதுன்னா, அப்ப வேரியபிள் காஸ்ட் இஸ் 7,50,000. அப்ப 50% is my VC ratio, 50% is my PV ratio. So PV ratio is equal to 50%. VC ratio is equal to 50%. Next, break even point. Break even point is fixed cost divided by PV ratio. 4,50,000 divided by 50%. 9 lakh is my break even point. Next, margin of safety. Margin of safety is equal to sales minus break even point. So 15 lakhs minus 9 lakhs, 6 lakhs is my margin of safety. So first half over. Expected sales volume for the second half, assuming that the sales price and the fixed cost remains unchanged during the second half. Expected அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அவங்க இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க, assuming that the selling price and fixed expenses remains unchanged ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ fixed cost எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்போ இப்போ நான் பேக் ஒர்க் தான் பண்ணணும். பேக் ஒர்க் பண்ணும்போது என்னோடது வந்து சேல்ஸ் லெஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் less fixed cost is equal to profit. இங்க profit வந்து நமக்கு loss எவ்வளவு வந்திருக்கு, 1,50,000 and fixed cost is 4,50,000. அப்ப என்னோட contribution is only 3 lakh. அப்ப contribution 3 lakh அப்படின்னா என்னோட sales வந்து 3 lakh divided by 50%, 6 lakhs. என்னோட வேரியபிள் காஸ்ட் 3 lakhs. அப்ப என்னோட சேல்ஸ் வந்து 6 lakhs. என்னோட சேல்ஸ் 6 lakhs இருக்கும் போதுதான் எனக்கு லாஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் தேர்ட், the break even point and margin of safety for the whole yearனு கேட்டிருக்காங்க. இப்போ நான் whole yearோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் டிரா பண்ண போறேன். சேல்ஸ் இஸ் first 15 lakhs, அப்புறம் 6 lakhs, so sales is 21 lakhs. Sorry. Less variable cost, half of this, that is 10,50,000. Then the contribution will be
10,50,000 less fixed cost 9 lakhs. Overall profit is 1,50,000. So profit for the whole year கண்டுபிடிச்சாச்சு. Break even point and margin of safety. So break even point is equal to fixed cost divided by PV ratio 18 lakhs. Margin of safety is equal to sales minus break even point. So sales எவ்வளோ 21 lakhs, 21 lakhs 18 lakhs போச்சுன்னா 3 lakhs is my margin of safety. I hope you understood this sum too. ஸோ இப்போ நம்ம 11th sum பார்க்க போகிறோம். இப்போ 11th sumல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the following information is given by Star Limited. Star Limited நமக்கு 1,87,500 margin of safety in value கொடுத்துருக்காங்க. Total cost கொடுத்துருக்காங்க, that is variable cost plus fixed cost. Margin of safety in units கொடுத்துருக்காங்க. So margin of safety in value divided by margin of safety in units is equal to selling price. So 1,87,500 divided by 3,750. அப்போ 50 per unit is my selling price. Okay. Next. அவங்க கேட்கறது இப்போ பிரேக் ஈவன் சேல்ஸ் இன் வேல்யூ. ஸோ இப்போ பிரேக் ஈவன் சேல்ஸ் இன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1,250 பிரேக் ஈவன் சேல்ஸ் இன் யூனிட் இன்டூ 50. அப்போ 62,500 இஸ் மை பிரேக் ஈவன் சேல்ஸ் இன் வேல்யூ. இப்போ டோட்டல் சேல்ஸ் இஸ் நத்திங் பட் 1,87,500 1,87,500 plus 62,500. So 2,50,000 is my total sales. The total sales la margin of safety sales is 1,87,500. Break even sales is 62,500. Okay. The margin of safety formula is profit divided by PVR. அப்ப எனக்கு ப்ராஃபிட் தெரியணும், PVR தெரியணும். PVR தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்ப ப்ராஃபிட் தெரியணும். அப்ப ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் டோட்டல் காஸ்ட் மைனஸ் 1,93,750. 2,50,000 minus 1,93,750 பண்ணா 56,250 is my profit. அப்ப profit by PVR is equal to 1,87,500. 1,87,500 is equal to 56,250 divided by PVR. அப்ப PVR is equal to 56,250 divided by 1,87,500. 56,250 divided by 1,87,500. அப்ப 30% is my PV ratio. முடிஞ்சிச்சா? Next. Fixed cost கேட்டிருக்காங்க. Fixed cost is equal to break even sales is equal to fixed cost by PVR. So 62,500 is equal to fixed cost divided by 30%. Fixed cost is equal to 62,500 into 30%. எப்படி இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். 62,500 into 30% is equal to 18,750 is my fixed cost. So fixed cost கண்டுபிடிச்சாச்சு, என்னுடைய PVR கண்டுபிடிச்சாச்சு, ஆல்ரெடி என்னுடைய break even sales கண்டுபிடிச்சாச்சு. So I hope you understood this sum. 12th sum. A single product company sells its product at 60 per unit, so selling price is 60. In 2021, the company operated at a margin of safety at 40%. The fixed cost amounted to 3,60,000 and the variable cost ratio is 80%. So VC ratio is equal to 80%. Our PV ratio is equal to 20%. That is understood. 2023, it is estimated that the variable cost will go up by 10% increase ஆகும். Fixed cost 5% increase ஆகும். Find selling price required to be fixed in 2023 to earn the same PV ratio as at 21-22. So ஒரே PV ratio earn பண்றதுக்கு என்ன இது பண்ணும்? அப்ப நம்ம வந்து 21, 22, 22, 23 sales 60 minus VC 80% 48, contribution is 12. எனக்கு இங்க 48 plus 10% 52.8 ஆக போகுது. This represents 80% of sale.
அப்ப 52.8 இஸ் ஈக்குவல் டூ 80% அப்ப 100% 66. எப்படி கண்டுபிடிச்சீங்க? 52.8 ரெப்ரசன்ட்ஸ் 80%. அப்ப 100% எவ்வளோ? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்ப 52.8 டிவைடட் பை 80% போட்டா எனக்கு 66 கிடைச்சிடும். அப்ப 66 மைனஸ் 52.8 பண்ணும்போது எனக்கு 13.2 கிடைக்கும். இங்க PV ratio is 12 by 60 into 100. 12 by 60 into 100, that is 20%. இங்க PV ratio is 13.2 divided by 66 into 100, same 20%. அப்ப sales price to be fixed at 66. அப்ப percentage increase எப்படி கண்டுபிடிக்கணும்? 66 minus 60 divided by base price. இப்ப எவ்வளவு 60ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லணும். So 66 minus 60 divided by 60. So 10% increase in the sales price. Next point. Second one. So second என்ன கேக்குறாங்க? Assuming the same selling price of 60. 60 தான் வச்சுப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்களா? Find the number of units required to be produced and sold to earn the same profit as 21-22. அதுக்கு முதல்ல எனக்கு என்ன ப்ராஃபிட் 21-22ன்னு தெரியணும். அப்ப நான் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் 21-22 போடுவேன். So income statement of 21-22க்கு சேல்ஸ் வந்து எனக்கு தெரியாது. மைனஸ் வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன், மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட், ப்ராஃபிட். இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஐடென்டிட்டி 3,60,000. ப்ராஃபிட் கொடுக்கல. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 40%. ஸோ ஓகே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா சேல்ஸ் இஸ் டிவைடட் இன்டு 2. ஒன் இஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ், another one is margin of safety. இப்படி தான் எழுதணும். பிகாஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் தான் earn 0 ப்ராஃபிட். பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 3,60,000 ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை PV ரேஷியோ 20%. So 3,60,000 divided by 20%, 18 lakhs. 18 lakhs represents 60%. So 18 lakhs divided by 60%. அப்ப 30 lakhs is my total sales. இது எப்படி போட்டேன்? 18 lakhs is equal to 60%. 100% கித்தனா? அப்ப நான் வந்து cross multiplication 18 lakhs into 100% divided by 60% is equal to x. So அதனால டைரக்டா நான் 18 lakhs divided by 60% போட்டேன். அப்ப total sales is 30 lakhs. 80% of 30 lakhs. 24 lakhs. Contribution is 6 lakhs. Fixed cost minus பண்ணா profit is 2,40,000. Very good. இப்ப sales estimate 22-23. So இதே income statement draw பண்ண போறேன். Sales less variable cost. இங்க மட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரே ஒரு காலம் ஆட் பண்ணி per unit total. வேரியபிள் காஸ்ட் வரைக்கும் தான் கான்ட்ரிபியூஷன் வரைக்கும் தான் per unit. அதுக்கப்புறம் நான் per unit போட மாட்டேன். It is a crime in marginal costing around. Minus fixed cost is equal to profit. So profit is எனக்கு சேம் தான் வேணும் 2,40,000. Fixed cost is 3,60,000 plus 5%. அப்ப 3,60,000 plus 5%. 3,78,000. அப்போட contribution should be 6,18,000. So selling price per unit is 60. Variable cost வந்து 40ல இருந்து 10% increase, sorry 48ல இருந்து 10% increase ஆகுது. So 52.28. அப்ப 6,80,000, sorry 60 minus 52.8 is 7.2 is my contribution per unit. அப்ப 6,18,000 divided by 7.2 போட்டா நமக்கு யூனிட்ஸ் தெரிஞ்சிரும். 834 units. அப்ப 85,834 units into 52.8 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து
45,32,035 கிடைக்கும். 85,834 எல்லாம் இப்படி டைரக்டா ஆட் பண்ணிக்கிறேன். 45,32,035 பிளஸ் 6,18,000 பண்ணும்போது எனக்கு வந்து 51,50,035 கிடைக்கும். அப்ப எனக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எனக்கு இங்கேயே தெரிஞ்சுச்சு. ஆக்சுவலா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான் வேணும்னா இது ஃபுல்லா போடணும் அவசியம் இல்ல. அப் டூ கான்ட்ரிபியூஷனோட ஸ்டாப் பண்ணிட்டு கூட இங்க ஆன்சர் போட்டுக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி சோல்ட் டு earn சேம் ப்ராஃபிட். டு earn same profit in 22-23 is 85,834. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அதேதான் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பிகாஸ் இது வந்து நான் கொஞ்சம் எல்லாருக்குமே ரீச் பண்ணணும். யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ரீச் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு லைக் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க ஷேர் பண்ணா போதும். ஸோ தேங்க் யூ. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டும் இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்கு மார்ஜினல் காஸ்டிங்கோட டாபிக் கம்ப்ளீட்டா எண்ட் ஆயிடும்.